ஹலோ மக்களே 261வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா உசப் வந்து ஸ்ட்ரைட்டா போய் ரோபினை காப்பாத்த போயிட்டான். ஏன்டா அங்க வந்து சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சாஞ்சி வான்சே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் பிராங்கியும் நெரோன் நின்னு சண்டை போடுறாங்க. ஆனா பிராங்கி என்னெல்லாமோ பண்றான் உடம்புல இருந்து. இதுல ஒரு பக்கம் டூ ஸ்வாட் ஸ்டைல் ஸ்வாட் டிரான்னு சொல்லிட்டு ஜோரோ ஆப்போசிட்ல ரெண்டு ட்ரெயினையும் வெட்டி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் ஜோரோவை பார்த்து மிரளுதானுங்க. இருந்தாலும் அடுத்து பார்த்து சந்தோஷப்படுறானுங்க. இப்படி ஒரு நம்மளுக்கு ஆளான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜோரோ சொல்றான் இன்னும் முடியலடா இப்ப அந்த ஆட்ட ஆரம்பிக்குன்னு சொல்றான். இந்த ரயில்வேல ஏதோ ஒண்ணு இருக்குடா, என்னடா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். போற வழியில ஜோரோ எதையோ சென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கேப்டன் டி போன் தான். அவர் தண்ணியில ஓடிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா கேப்டன் டி போன் மட்டும் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு அவர் தண்ணியில இறங்கி போயிருந்திருக்காரு. ஜென்டில்மேன் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லி அனுப்பி இருந்திருக்கான். கேப்டன் டி போன் ஒண்ணு சாதாரண இல்ல, வேற எல்லாம் வந்துகிட்டு இருக்காரு. இந்த கிரிமினல்ஸ் வந்து இந்த உலகத்துல அழிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே ஓடி வராரு அவரு. அவங்களுக்கு நான் யாருன்னு காட்ட போறேன்டா, அந்த உலகத்துக்கு வந்து நீதியை கிடைக்காம நான் விட போறது இல்லடா, ஃபியூச்சர்ல உள்ள சிட்டிசன் எல்லாத்தையும் நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கேப்டன் டி போன் ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு. இங்க திரும்பி ஜோரோ சைடு தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு. போற வழியில என்பது ஒரு சீக்கிங்க ரெண்டா கிடக்கு. ஜோரோ தள்ள கார்பை கட்டிட்டு தயார் நின்னுட்டு இருக்கான். ஏதோ ஒன்னு ஆப்போசிட்ல இருக்குடா, அதை நோக்கி தானே நம்ம போகணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. கேப்டன் டி போன் வந்து ஏதோ ஒன்னு சென்ஸ் பண்றாரு. அது லூஃபி கப்பல் தான் சொல்லிட்டு, அது லூஃபியோட ட்ரெயின் தான் சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒன்னு பெருசா வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காரு. அவரு பார்த்தா இன்னொரு ட்ரெயின் வருது. என்னதுடா சி ட்ரெயின் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. புதுசா ஒண்ணுன்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆப்போசிட்ல தான் நம்ம ஜோரோ இருக்கான். என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு பிராங்கி ஆளுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் நிக்காண்டான்னு சொல்லிட்டு பாத்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அவன் தான்டா ஷிப் ஸ்லாஷர் இருக்கான்டா. ஷிப் ஸ்லாஷர்னா யாருன்னு சொல்லிட்டு பிராங்கி ஆள்கிட்ட வந்து லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தான் ஷிப் ஸ்லாஷர் டி போன். நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு கேப்டன்ல ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். பைரட் ஷிப் எல்லாம் ரெண்டு துண்டா வெட்டுறதுல தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். காய்ஸ் எல்லாரும் தயாராங்கடா, ஃபயர் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பிராங்கி ஆளு சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேனனை வச்சு ரெடி பண்றாங்க. கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்றான் லூஃபி. டேய் நம்ம மட்டும் அவனை அடிக்கலாம், நம்ம ராக்கெட்டே அடிச்சு நொறுக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கான் பிராங்கி ஆளுங்க. இத ஜோரோட்ட விடுங்க, அவனுக்குள்ள வந்து இடையில வராதீங்கன்னு சொல்றான் லூஃபி. ஜோரோ எல்லாத்துக்கு தயாரா தான் நின்னுட்டு இருக்கான். நம்மாலு ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் இந்த வழியை விட்டு போடான்னு சொல்லிட்டு ஜோரோ கத்துறான். ஆனா கேப்டன் டி போன் வேற நின்னுட்டு இருக்காரு. உன்ன கேப்டன் டி போன் பாக்காரு. இதுக்கு மட்டும் தான் நம்ம ஆளுங்க வந்து ரெண்டு பெட்டில இருந்தானுங்க, அந்த வழியில எப்படி இவனுக்கு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் டி போன் பாத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பயலுக்கு அப்படி எங்க ஆளை என்னடா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. பயர்கிண்டர் நீனாடா என் வழியில வந்து உன்னை துண்டு துண்டாக்கன தயாரா இருப்பன்னு சொல்லிட்டு கேப்டன் டி போன் வேற லெவலா நின்னுட்டு இருக்காரு. ரெண்டா வெட்ட போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா ஜோரோ பாக்குறான் இவன் சாதாரண ஆள் மட்டும் தெரியுது, இவன் நல்லா ஸ்ட்ராங் ஆனு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். முடிஞ்சதா பாருடான்னு சொல்லிட்டு கேப்டன் டி போன் கத்துறாரு. ஜோரோ 3 சோடா வச்சுக்கிட்டு வேற லெவலா நின்னுட்டு இருக்கான். ரைட் ஆங்கிள் ஃப்ளையிங் சொல்லிட்டு வெட்ட வராம. ஜோரோ ஏதோ புதுசா ஒரு அட்டாக் போடுறான். புல் டீமன் சொல்லிட்டு வேற லெவலா வரான். அவன் ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கா போடுறான். ஜோரோ சும்மாவா அந்த அட்டாக் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு வேற லெவலா வந்துகிட்டு இருக்கான். என்னடா அவன் அட்டாக்க பிளாக் பண்றான்னு சொல்லிட்டு பாக்குறான். கேப்டன் டி போனையும் வெட்டி எரிஞ்சிட்டான் ஜோரோ. லூஃபி வேற லெவலா பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் ரோரோனா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி ஆளுங்க மிரண்டானுங்க. நம்மால ஒரு போர்டு போடுறான். போட்டுட்டு ட்ரெயின்ல ஏறி நின்னுக்கிட்டே இருக்கான். ஷிப் ஸ்லேஷரே நம்மால டிஃபீட் பண்ணிட்டான்டா. யாரா இவன் வேற லெவல்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஸ்டாம்ல இவன் தண்ணியில ஓடி வரானா, இவன் சாதாரண ஆளே கிடையாது. கண்டிப்பா நம்ம ட்ரெயினை ஸ்டாப் பண்றது கூட இவனுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பாட்டுக்கான போய்கிட்டே இருக்கானுங்க. இனிமேலும் வரமாட்டான்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ரெண்டு துண்டா ரெண்டு ட்ரெயினை வெட்டி எரிஞ்சிட்டு வந்தானுங்கல்ல, அதை படகு மாதிரி யூஸ் பண்ணி வாங்கடா நம்ம போவோம், நம்ம போய் காப்பாத்தோம்னு சொல்லிட்டு படகு மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஸ்வாட்ஸ்மேன் உண்மையிலே ஸ்கில்லானாலதான்டா ரெண்டு துண்டா வெட்டிட்டானு சொல்லிட்டு டேய் நம்ம வர சீக்கிரம் பண்ணுடா, நம்ம கேப்டன் அங்க இருக்காரு, நம்ம கேப்டனை காப்பான்னு சொல்லிட்டு மிதந்துகிட்டே போறானுங்க. இங்க என்னன்னு பார்த்தா கேப்டன் டி போன் வெட்டிட்டு அப்படி தண்ணியிலேயே மிதந்துகிட்டு இருக்காரு. ரோரோன்னு ஜோரோன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. இங்க என்னன்னு பார்த்தா ஜோரோ ரெண்டு துண்டா வெட்டுறான். வெட்டிட்டு அவன் பாட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கான். அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா நம்மளுக்கு கூட ரெண்டு பெட்டி இருந்துச்சு, அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். அது யாரு பாத்துருப்பா, நம்ம சாஞ்சி பார்த்த வேலை தான்டா. ரெண்டு பெட்டியை கழட்டி விட்டுருக்கான்னு சொல்றான் நாமி. அவனை சீக்கிரம் அவனை கேட்ச் அப் பண்றாமான்னு சொல்லி லூஃபி கேக்குறான். ஆமான்னு சொல்றான் நாமி. எதிரி நோக்கி நம்ம போறோம்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு இருக்கான். ராக்கெட் மேன் சீக்கிரம் போடா, புறால அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. இங்க என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு பெட்டியும் காட்டுறாங்க. ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொருத்தர் இருந்துகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் பெட்ல என்னன்னா ரோபின் கூட வந்து உசப் இருக்கான். அதான் நம்ம சோகி கிங் இருக்கான். ரோபினோட ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கான். குரோகி முழிக்கான். இது என்ன பாக்கே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட பிளான் உண்மையிலே சூப்பரா ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். இது என்னோட இமேஜினேஷன் மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு குரோகி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஏதோ சந்தேகம் ஆயிருச்சு ரோபின் மேல. சந்தேகப்பட்டு நின்னுக்கிட்டே இருக்கான் அவன். இந்த ஸ்மெல்ல எங்கேயும் நான் பாத்துருக்கேன், இது கண்டிப்பா பைரட் ஸ்மெல் தான், இது வேற எதுவுமே கிடையாது சொல்லிட்டு இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு திரும்புறான். எது பிரச்சனையான்னு சொல்லிட்டு ரோபின் கிட்ட இருக்கான். ஆனா சம்பந்தமே இல்லாம கையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்கான். வேற பக்கத்துல வரான். இப்ப என்ன செய்யன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் உசப். அதுக்கப்புறம் சாஞ்சியோட வான்சையை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறானுங்க. ஆனா சாஞ்சியோ அவனோட பாடி கார்டு மாதிரி வச்சிருந்த நூடுல்ஸ் மட்டும் வெட்டி துண்டு துண்டு ஆக்கிட்டான். என்னடா வெட்டிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் நல்லா சமைக்கிற மாதிரி வந்திருக்கேன்டா, இதுல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது சொல்லிட்டு சாஞ்சி வெட்டிட்டு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கான். கிச்சன் நைஃப் என்னைக்குமே ஸ்வாட் மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன்டா, சமைக்கிறதுக்கு மட்டும் தான் வெட்டுவோன்னு சொல்றான். இப்போ ஆர்மரை கழட்டிட்டேன், இனிமேல் நீ தனியா தான் இருக்க, உன் கதையை முடிக்க
முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா வான்ஸ் அட்டாக் பண்ணலான்னு வரான். ஆனா சாஞ்சி பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். சண்டை போடுறது நிப்பாட்டு, கிவ் அப் பண்ணிரும் சொல்லியிருக்கான் சாஞ்சி. என்னடா நிக்கோ ரோபினை காப்பாத்தியடா வந்திருக்கீங்க கோமாளிகளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவ எப்படி பட்டவா தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டென்ஷன் ஆயிட்டா சாஞ்சி. லேடிஸை பத்தி பேசினா கோவப்பட்டுருவானா, அடி எடுன்னு அடிச்சு நொறுக்குதான் சாஞ்சி. மூஞ்ச கொஞ்சமா மாத்தி அமைச்சிருக்கேன்னு சொல்றான். அவன் மூஞ்சே நெளிஞ்சிருச்சு. என்னடா நான் பார்க்க மூஞ்சி சுறாமீன் மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு டெவில்டா ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்னா சொல்றான். சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். பராகே ஷாட்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு வீசுதான். அடிச்சு அடியில பெட்டியில விழுந்து செதறிட்டான். நான் மிரர் பாக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்ச பாக்குறான். பாத்துட்டு மிரண்டுட்டான். சடனா பார்த்துட்டு மிரண்டான். என்னோட மூஞ்சி எப்படா இப்படி ஆக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா ஃபேஸ வேற லெவல் ஆக்கி வச்சிட்டான் சாஞ்சி. நீனே ஒரு டெவில்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம, இவனோட ஃபேஸை பார்க்க எப்படி இருக்குன்னு பாரு சொல்றான். பார்த்துட்டு மிரண்டான். டேய் என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ ஒரு 3 தப்பு பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் தப்பு நீ குக்கா இருந்து என் கூட சண்டை போட்டதுன்னு சொல்றான். 2வது தப்பு சாப்பாடை நீ இன்னைக்கு மதிக்காமலே இருந்தது. 3வது தப்பு என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்சல்ட் பண்ணதுடா, உன்னை மன்னிக்க போறதுன்னு சொல்லியிருக்கான் சாஞ்சி. இங்க ஒரு பக்கம் நிறைவையும் ஃப்ராங்கையும் கட்டுறாங்க. 2 பேரும் வேற சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க மாஸ்டர் எல்லாமே 6 பவர்ல வந்து மாஸ்டர் ஆயிருப்பாங்க. இவன் 4 பவர்ல தான் மாஸ்டர் இருக்கான் நெரோ. ஆனா நெரோ எடுத்து கண்ணை வச்சு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். பிராங்கியோ பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். பாக்கே பாமா இருக்கடா, உன் கையை தட்டி விட்டுட்டான்னு சொல்லிட்டு கையை மிதிச்சுக்கிட்டே இருக்கான். மிதிக்காதான் சொல்லிட்டு இருக்கான். கையை ஒரு மிதிச்சு தட்டி விடுதான். ஆனா பிராங்கியோ சுத்திட்டு வரான். சுத்திட்டு வந்து ஒரு லாக் பண்றான் அவனை. டேய் என்னடா உன்னை லாக் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காம. என்னன்னு பார்த்தா 2 காலையும் வச்சு லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காம. டேய் இப்ப நான் 4 காலோட இருக்கேன்டா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. சாஞ்சி மட்டும் வான்சையை கட்டுறாங்க. டேய் என்னோட ஃபேஸை திரும்பி கூட்டுறான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. என் வழி விட்டு ஒழுங்கு மரியாதை பேரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னு சொல்றான். ஆனா என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு அறுவல் எடுக்கிறான். அதுல ஃபுல்லா பாய்சனா கலந்து வச்சிருக்காங்க. இத ராமன் கென்போ பாய்சனஸ் கிச்சன் நைஃப்னு சொல்றான். இதை தொட்டால் நீ செத்துருவாடா, இதை தொட்டுட்டு போய் அந்த பொண்ணை தொடு, அந்த பொண்ணு செத்துருவான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. உன் உயிரை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வெட்டி வீசலான்னு வராம. 3 ஸ்பாட் டி கோச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு கிக் பண்றான். அடிச்சு அடியில அவன் செதறிட்டான். ஒட்டச்சு பறந்து போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு பெட்டியா பறந்து போறான். ஸ்ட்ரெயிட்டா போய் செகண்ட் பெட்டியில போய் விழுறான். அங்கதான் லூச்சி கலிஃபா எல்லாருமே இருக்காங்க. தேடி பெட்டியில ஆல்ரெடி ஆள் கிடையாது. அங்கதான் நெரோ இருந்தான். நெரோ வந்து ஸ்ட்ரெயிட்டா மேல பிராங்கி கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சாஞ்சி அவனோட பவர் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டு நம்மளு வேற லெவலா வாரான். அங்க நம்ம ஆளு அடிபட்டாலும் சாஞ்சி சோலோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தனையும். இங்க ஒரு பக்கம் நெர கட்டுக்கிட்டு இருக்கான். என் கையை விடுறா, நான் வேற கார்டை டவுன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்குடா கார்டை டவுன் பண்ண, உன்னை பார்த்தாலே சிரிப்பா இருக்குன்னு சொல்றான் பிராங்கி. கையை கலட்டுறான். என்ன பார்த்தா ஃபுல்லா அயனா இருக்கு. உனக்கு கடைசி எதுவும் வார்த்தை இருக்காடா, இன்னும் நீ கூட சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. என்னடா நினைச்ச என்னோட அட்டாக் எல்லாத்தையும் நீ டாஜ் பண்ண நினைச்சியாடா, இன்னும் நீ டாஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு அல்டிமேட் ஹேமர்னு சொல்லிட்டு ஒரு குத்துறான். குத்துல மேல இருக்கு இதுவே உடஞ்சிருச்சு. ரிம்மு உடைச்சு ஸ்ட்ரெயிட்டா கீழே போய் இறங்கி விழுதாம. நிறவ நொறுக்கி எரிஞ்சிட்டான் பிராங்கி. வேற லெவல் பண்றான் பிராங்கியும். இங்க ப்ளூனும் கலிஃபாவும் எஞ்சி நின்றுட்டு இருக்காங்க. அங்க 4th பார்ட் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. 3rd பார்ட்டையும் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் பெட்டிக்கே வந்துட்டானுங்க. டே இவனோட நீ எங்கடா இருந்தா சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். என்ன பத்தியா கேட்கற? ஆமா உன் கூட ஒரு ராமன் காய் இருந்தானே, அவன் எங்கடா பண்ணான்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்கறான். என்ன இவனை 2 பேரும் பார்த்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் எட்டிட்டு மிதிக்கிறானுங்க. பிராங்கி சாஞ்சி டீமை போட்டுட்டு வேற எல்லாம் நின்றுட்டு இருக்கானுங்க. நீங்க தான் ரோபினை கிட்னாப் பண்ணவங்களான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். பயப்படாம நிக்கிறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கமெண்ட். See you bye.